வேந்தர் தொலைக்காட்சியின் ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கம் கேட்க வந்திருக்கின்ற நெல்லை தமிழர்களை எல்லையில்லா அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம், வணக்கம் தெரிவிக்கின்றோம். இந்த திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சீமைதான் இந்திய விடுதலைக்கு முதலாக கனல் மூட்டிய ஊர். இந்த திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமைதான் படியிளக்கும் ஈசனுக்கு படைக்கின்ற நெல்லுக்கு மழையே வேலியாக இருந்தது இந்த திருநெல்வேலிதான். தென் தமிழகத்தில் ஒல்கா பெரும்புகழ் பெற்ற திருநெல்வேலியில் வேந்தர் தொலைக்காட்சியின் ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கம் இன்றைக்கு இங்கே வடிவம் பெற்றிருக்கிறது. இந்த திருநெல்வேலி ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கிற்கு நாங்கள் தந்திருக்கிற தலைப்பு இன்றைக்கு வாழ்க்கை என்பதுதான். வாழ்க்கை அது வார்த்தைக்குள் அடங்கி விடுமா? வாழ்க்கை என்பது 1.5 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு வசமாகி இருக்கிறதா? வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என்பது பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். அருவிக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அருவிக்கு என்ன ஆசை என்றால், நான் நதியாக வேண்டும் என்ற ஆசை அருவிக்கு இருக்கிறது. மழைக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்றால், நான் இந்த மண்ணில் மழையாக பொழிய வேண்டும் என்று மழைக்கு ஒரு ஆசை இருக்கிறது. காற்றுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்றால், வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று காற்றுக்கு ஆசை இருக்கிறது. மழைக்கு ஒரு ஆசை, அருவிக்கு ஒரு ஆசை, காற்றுக்கு ஒரு ஆசை. ஆனால் நமக்கோ விதவிதமான ஆசைகளை நெஞ்சில் நாம் தேக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் அலுப்பு வருகிறது, சலிப்பு வருகிறது, ஆத்திரம் கூட வருகிறது. ஆகவே வாழ்க்கையில் ஆசையை வளர்த்துக் கொள்வதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இன்பத்தை தேடுகிற முயற்சி. அதை 2 வகையாக பிரிக்கலாம். வாழ்க்கை என்பது இன்பத்தை தேடுகிற முயற்சி, 2வது உண்மையை தேடுகிற முயற்சி. உண்மையை தேடுகிற முயற்சி அத்தி பூத்ததை போல், ஆடிப்பிறை போல் அங்கிங்கனாதபடி எங்காவது ஒருவர் அந்த உண்மையை தேடுவார். ஆனால் இன்பத்தை தேடுகிற முயற்சியிலே தான் நீங்களும் நானும் இந்த வாழ்க்கை வலையில் நாம் இன்றைக்கு விழுந்து கிடக்கின்றோம். எத்தனை ஆசைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தட்டில் காதல், ஒரு தட்டில் செல்வம், ஒரு தட்டில் பதவி, 3 தட்டில் வைத்துக்கொண்டு ஒருவனிடத்தில் கேட்டார்கள், இதில் எது வேண்டும் என்று கேளென்று. அவன் சொன்னான், இந்த 3 வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த 3 இருக்கிற தட்டும் வேண்டும் என்று கேட்டான். இப்படி ஒரு ஆசைப்படுகிற சமூகத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆசை வலைக்குள் அகப்பட்டு சிக்கி தவிக்கின்ற இந்த சமூகத்தில் வாழ்க்கை எல்லோருக்கும் வசமாகி இருக்கிறதா? வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கையிலும் தித்திப்பாக இருக்கிறதா? அவர்களின் எல்லா பக்கங்களும் அதை கொண்டாடக்கூடிய சூழல் இருக்கிறதா என்று இந்த பேச்சரங்கம் இன்றைக்கு பதிவு செய்கிறது. வாழ்க்கை என்பது நமக்காக வாழ்வது மட்டும்தானா? இல்லை, அதையும் தாண்டி வாழ வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இப்பொழுது வாழ்க்கையை பற்றி ஒரு குறும்படம். வாழ்க்கை வானத்தைப் போல பறந்து விரிந்தது. அதை வசப்படுத்த நம்மால் முடியுமா முடியாதா என்பதே மிகப்பெரிய கேள்வியாய் உள்ளது. குழந்தை பருவம் என்பது குதூகலம் மிக்கது. இன்றைய நிலையில் அந்த பருவம் குழந்தைகளுக்கு உண்மையிலேயே குதூகலமாய் உள்ளதா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனை வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான். வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாண்டுட்டு இருப்பான். அவனுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது, ஜாலியாக இருப்பான். ஸோ அவனை பார்க்கும்போது எனக்கு கூட குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. வாழ்க்கையை இன்பமாய் ருசிக்க நினைப்பது இளமை பருவம். இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை சுகமாய் உள்ளது என சொல்ல முடியுமா? யங்ஸ்டர்ஸ் லைஃப் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் எ யங்ஸ்டராக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்டடீஸ், வீடு, ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவுட்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஏஜில் வந்து எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ரொம்ப இண்டிபெண்ட்டாக நான் இருக்கேன். பிறந்த வீடு புகுந்த வீடு என வாழும் காலத்தில் இருவேறு இல்லங்களில் பயணப்படும் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது வரமாய் வளம் கூட்டுகிறதா அல்லது சாபமாய் வாய்த்து சங்கடப்படுத்துகிறதா? ஒரு பொண்ணோட குடும்ப வாழ்க்கையில் பிறந்த வீடும் இருக்குது, புகுந்த வீடும் இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் நம்ம அப்பா அம்மா நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனால் புகுந்த வீட்டில் அது எல்லாமே நடக்காது. அதனால் நமக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். குடும்ப வாழ்வை தோள் மீது சுமந்து தன்னை நம்பியிருக்கும் மனைவி மக்களை காப்பாற்றும் பொறுப்புமிக்க ஆண்கள் எதிர்நீச்சல் போடும் நிலைதான் உள்ளது. இந்த நிலைதான் வாழ்க்கையா? குடும்ப வாழ்க்கையில் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்னா வீட்டுக்கான வாடகை கொடுக்கணும். அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எங்கேயுமே வாங்க முடியாது, ஏன்னா எல்லாமே காஸ்ட் அதிகமாகிடுச்சு. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்கூல் ஃபீஸஸ்ஸு ப்ளஸ் அப்புறம் பேரண்ட்ஸ்க்கான மெடிக்கல் செலவு எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். பெற்ற பிள்ளைகளுக்கு நல்லதோர் எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் போராட்ட வாழ்க்கையில் எத்தனை பெற்றோர் இங்கு கனவுகளை தொலைத்து கரைந்து போயிருக்கிறார்கள். என்னுடைய சன் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. மார்னிங் 5 o'clock எழுந்து 5 o'clock அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து 6 மணிக்கு போய் பஸ் ஏற்றி விடுறது வரைக்கும் ஏர்லி மார்னிங் தூக்கம்லாம் எங்களுக்கு 3-4 வருஷமாக இல்லை. பிள்ளைங்களும் சிலது அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகள் எதுவும் புரிஞ்சுக்கிற சூழ்நிலையில் இல்லை. பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்கிற எண்ணங்கள் அதுக்கிட்ட துளியும் கிடையாது. ஆதரவோடு ஆறுதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கும் முதியோர்களின் வாழ்க்கை உரியவர்களாலேயே சுமையாய் கருதப்படும் அவலம் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறதே ஏன்? பொதுவாக யாருமே அனுசரித்து போக மாட்டாங்க வயசானவங்கள. ஏன்னா அவங்கள பிடிச்சி அழைச்சிட்டு போகணும், அவங்கள சாப்பாடு அழைச்சி கொண்டாந்து போடணும், அவங்களுக்கு ஒவ்வொரு பணிகளை செய்யணும், சமயத்தில் ஏந்திரிச்சா விழுந்துருவாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எதுக்காக கஷ்டப்படணும், அவங்க போயிட்டா என்னான்னு தான் பலரும் எதிர்பார்க்குறாங்க. சமூக அவலங்களை அகற்றி புதிய சமுதாயம் படைக்க புறப்பட்ட சமூக பொறுப்பாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தனை சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக சேவையில் ஈடுபடக்கூடியவங்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது அப்படின்னா, ஊரே அம்மனமாக இருக்குது, அதில் கோமணம் கட்டிட்டு போகிறவன் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரம்பாங்க. அந்த பார்வை தான் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த சமுதாயமே பொல்யூட் ஆகியிருக்கு. என்விரான்மெண்ட் பொல்யூஷன் என்பது போய் சொசைட்டி பொல்யூஷன் என்பதும் அதில் இருக்குது. அதிலிருந்து மாறுபட்டவங்களாம் இந்த சமூக சேவை செய்யக்கூடியவங்க, அவங்கள பிழைக்க தெரியாதவங்க அல்லது அவங்க இழிச்சவாயங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்க ஒழிய அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் என்பது கூட இந்த சமுதாயத்தில் இன்றைய தினம் இல்லை, அது குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருவர் பார்வையிலும் வாழ்க்கை சுமையாய் சுகமாய் ரசனை மிகுந்ததாய் ரசமற்று போனதாய் பல பரிமாணங்களை பெற்றிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் அனுபவித்த வாழ்க்கை அனுபவங்களை கொட்டி குவிக்கும் அரிய வாய்ப்பினை வேந்தர் டிவியின் ஒரு சொல் கேளீர் நிகழ்ச்சி வழங்குகிறது. பறக்க நினைத்தேன், என் தாத்தா தடுத்தார் நீ அறியா பருவம் என்று. 6 வயதில் சிறகை விரித்தேன் பறக்க நினைத்தேன், என் அப்பா தடுத்தார் நீ கன்னி பெண் என்று. 3 வயதில் சிறகை விரித்தேன் பறக்க நினைத்தேன், என் அண்ணன் தடுத்தான் நீ மணப்பெண் என்று. 4 வயதில் சிறகை விரித்தேன் பறக்க நினைத்தேன், என் கணவர் தடுத்தார் நீ குடும்ப தலைவி என்று. 5 வயதில் சிறகை விரித்தேன் பறக்க நினைத்தேன், என் குழந்தைகளே தடுத்தது என்னை அம்மா அம்மா என்று. என் பணி அனைத்தும் முடிந்ததென்று 10 வயதில் சிறகை விரித்தேன் பறக்க நினைத்தேன், என் வயதே என்னை தடுத்தது நீ முதியவள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிய பறக்க விடல. அவங்க பூ பெய்ததற்கு பிறகு அவர்களுக்கு கல்வி கொடுக்கவே அவர்கள் பெற்றோர்கள் அனுமதிக்கல. ஆனால் அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்தியாவினுடைய முதல் பெண் டாக்டர் என்கிற சிகரத்தை தொட்டார். சாதிக்க துடிக்கின்ற பெண்களாக நாங்கள் இருக்கின்ற போது கூட எங்களை சாதிக்க விடலையே இந்த ஆணாதிக்க சமுதாயம். இல்ல சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது தப்பு. எல்லா பெண்ணும் சாதிக்கிறாள். ஏமா சாம்பார் வை, முடியாது, ரசம் தான் வைப்பேன். பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு 3 வயசு ஆகும்போது விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு என்ன விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கீங்க? மர ஜாமான்ல பானை சட்டி குடம்லாம் இருக்கும்ல,
கொடுத்து மாவளே நீ சோறு பொங்கும்பாங்க. மண்சாடியை வாங்கி கொடுப்பாங்க, பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன குடம் வாங்கி கொடுப்பாங்க, மாவளே நீ தண்ணி எடு. நீ தண்ணி எடுக்கிறதுக்கும் சோறு பொங்குறதுக்கும் இந்த 4 சவுத்துக்குள்ளே உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு குழந்தை பருவத்திலே சொல்லி கொடுக்குறீங்கல்ல. ஒரு நிமிஷக்கா, சமையல் பண்ணுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, போற இடத்துல நல்லபடியா சாப்பாடு கொடுத்து 4 உயிரை காப்பாற்றணுமேங்கிற நன்மைக்காக. சமையல்ங்கிறது வெறும் வேடிக்கையான விஷயம் இல்லை. சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து பேதம். அந்த சமையலிலே மையல் இருந்தால் ருசிக்கும்படி சாதம்னா, அடுப்பங்கரைக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட போனா மோசமா குழம்பு வச்சா கூட அது நல்லா இருக்குமா. இந்த நாய்க்கெல்லாம் ஆக்கி போட வேண்டி இருக்கேன்னு போனா, ஐயா ஆண் பிள்ளைக்கு விளையாட்டு வாங்கி கொடுக்குற பொருளை பாருங்களேன். பேட்டு, பால், கோழிக்குண்டு, பம்பரம் எல்லாம் வாங்கி கொடுத்து மகனே நீ போய் நல்லா வெளியே விளையாடிட்டு வாடா. பேட்டும் பால் எடுத்துட்டு விளையாட போறவன் ஒரு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வயசு ஆகிற இளைஞன் யாராவது, எந்த இளைஞனாவது மணி 10 மணி ஆனா வீட்டுக்கு வரானா ஐயா? 20 வயசு ஆனா அந்த பையன் ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வரானா? வரமாட்டான், எங்கேயாவது நிப்பான். அப்ப தாய் போன் பண்ணி இல்ல எங்க இருக்கடா, என்ன இருக்கும்ல, என்ன 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 என்னப்பா அப்படிம்பா. டேய் மணி 10 ஆச்சுடா வீட்டுக்கு வா. வருவேன்ல, வருவேன் வையி அப்படிம்பா. ஆனா அந்த பையனுக்கு பெரியவங்க எல்லாம் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அந்த பையனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு திருந்திடுவான். ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வை, அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஐயா. ஆனா உங்களை திருத்துறதுக்கே நாங்க எங்களை பலிகடை வாக்கிக்கிட்டு வரோமே, இந்த வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயா? என்ன இதான் குடிய கெடுக்கிற வேலை. நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த பையன் அயோக்கியமான பையன், விளங்காத பையன், உருப்படாத பையன், அவனை நம்பி நீயா வரவங்க ஐயா வீட்டுல இருந்தானே ஐயா? நாங்க எங்க ஐயா வீட்டுல இருக்க தயாரா தான் இருக்கிறோம். நீங்க எதுக்கு ஒரு 20 வயசு 25 வயசு ஆனவுடனே கருன்னு ஒரு பொண்ணு போனா கூட குறுன்னு பாத்துக்கிட்டு தெரியுறியோ? உங்க அம்மா ஐயா ஊர்லயே வந்து உங்க ஊர்ல பொண்ணு இருக்கா, உங்க ஊர்ல பொண்ணு இருக்கா, உங்க ஊர்ல பொண்ணு இருக்கா, ஏன் தெரியுறியோ? ஏக்கா கருன்னு ஒரு பொண்ணு போனாலும் குறுன்னு பார்த்தா தான் அவன் ஆம்பளை, இல்லைன்னா அவனை டெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு பெண்ணும் காலையில எழுந்திரிச்சது முதல் 4:30 மணிக்கு எந்திரிச்சான்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சது முதல் நைட்டு 11 மணிக்கு படுக்கையில போய் பொத்துன்னு உழுறது வர எத்தனை வேலைக்காரியா நாங்க உருவெடுக்கோம் ஐயா. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சோன்னா நாங்க ஒரு துப்புரவு தொழிலாளி, தொளிச்சு கோலம் போட்டுட்டு அடுப்படிக்கல போய் சமையல் தொழிலாளியா நுழைஞ்சோம்னா காப்பியை போடணும், டீயை போடணும், இட்லியை வைக்கணும், தோசை சுடணும், பிள்ளைகளை எழுப்பணும், குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் போடணும், சாட்சை போடணும், சூவை போடணும், பேக்கத்துக்கு தோல்ல போடணும், பிள்ளைகளுக்கு ஆட்டோவில் போடணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காருக்கு குளிக்கிற டவல் எடுத்து கொடுக்கணும், சோப்பு எடுத்து கொடுக்கணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவருக்கு சாப்பாடு அவரை வேலைக்கு அனுப்பணும். நிமிந்து பார்த்தோம்னா மணி 8:30 ஆகி கிடக்கும். மாமனாருக்கு சுகரு, மாமியாருக்கு ப்ரெஷரு, ஒரு ஆளுக்கு கோதுமை தோசை சுடணும், ஒரு ஆளுக்கு சீனி இல்லாம காப்பி போடணும். ஓடி மாஞ்சுன்னு டைம் டேபிள் போட்டு வேலை செய்யறோம் ஐயா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நாங்க ஒரு சலவை தொழிலாளியா மாறி இருப்போம் ஐயா. ஒரு பெண் வந்து பேசினா உண்மையை பேசணும். கோலம் பேசிட்டு இருக்கேன். கோலம் போடுறீங்க, எங்க யார் கோலம் போடுறா? வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி வச்சுட்டு அதை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அதை பிச்சு தூர போட்டு இதில் துவைக்க ஆகலாம், அது வாஷிங் மிஷின். சமைக்க ஆகலாம், அது குக்கரு. ஒரு பெண் தனக்கு நேர்ந்திருக்கின்ற துன்பத்தை துணிஞ்சி பேச்சரங்கத்தில் வந்து சொல்லலான்னா, இஸ்ரேல், இலங்கை, இந்தியா மாதிரி 3 படைகள் தாக்குறது மாதிரி தாக்குறீங்களே, இது ஆணாதிக்க சமூகம் என்பது அப்பட்டமா தெரியலையா? இல்லையா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. என்ன? ஒரு பெண்ணு தான் துன்பத்தை பேசுகிறாள், இங்கு 3 ஆண்கள் 30 கோடி ஆண்களின் வேதனையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பிறந்த குழந்தை உங்க கையில தூக்க தெரியுமா? கொஞ்சம் தெரியுமா? தூக்கி கொஞ்சுவாங்க. தாலாட்ட தெரியுமா? தாலாட்ட தெரியுமா? ஏங்க நிப்பாடுங்க, தாலாட்ட தெரியுமான்னு கேக்கிய. தாரே தர தாரே தாராரோ, தாரே தர தாரே தாராரோ, கண்ணே என் கண்ணே கண்மணியே, கையிலையாள்கின்ற பொன்மகனே, தொட்டில் தூக்கத்தில் தூங்கும் மக்கா, துயரம் துடைக்கவே அவ்வன் உள்ளேன் அப்படின்னு பாடிக்கிட்டு நாங்கள் தாளாட்டுமே. நீங்கள் தாளாட்டுவீங்களா? ஒரு குழந்தை வீட்டில் நைட்டு தூங்கும் போது அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அழுதுச்சுன்னா நிம்மதியா தூங்குற தூக்கம் கெட்டு போயிருவேங்கிறக்காக சனியனை தூக்கிட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லாத ஒரு ஆம்பளை உண்டாயா கிராமத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தூக்கம் கெட்டு போயிருங்கிறக்காக பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போடி சனியனே அப்படிங்கிறீங்கல்ல. அதாவது பொய் பேசினாலும் பொருத்தமா பேசணும்.
ஒரு தாய் குழந்தைய தூக்கி இடுப்பில் வைப்பா, அந்த குழந்தை அவளுக்குள்ளேயே இருக்கும். நானும் விளங்காம போறேன், நீனும் விளங்காம போகும்பா. ஆனால் ஒரு தகப்பன் குழந்தைய தூக்கி தோள்பட்டையில் வைப்பான், அந்த குழந்தை அவனை விட உயரமா இருக்கும். நான் பார்க்காத உலகத்தெல்லாம் நீ பாடுறா மகனே என்று தன்னை விட என் குழந்தை உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நான். நீங்க பெத்து எடுத்தவொன்னா கொண்டு அங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டுறீங்க. காலையில் ஒரு பாக்கெட்டு பிஸ்கட்டையும் கொடுத்து ஒரு பாட்டில் பாலையும் அடைச்சி அதை தூக்கொண்டு அங்கே போட்டுட்டு கடைசியில் அது எங்கே எல்லாம் போகாமல் அங்கே போய் உட்காந்துருக்கு. டீச்சர் அங்கே பிஓஒய் பாய், நோ மிஸ் ஆய், நோ பிஓஒய் பாய், இல்லை மிஸ் ஆய். வளர்க 5 வயசு வரைக்கும் அந்த காலத்தில் தாயின் மடியில் தவழ்ந்த குழந்தை இன்னைக்கு 2 வயசுல ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் உணவும் கொடுத்து அங்கே கொடுக்குற குணம் எல்லாம் அங்கே உள்ள ஆயா தின்னு அவ பெருத்துக்கிட்டே போறா, குழந்தை மெலிஞ்சுக்கிட்டே போகுது. பாசத்தை தேடி பச்சிடம் குழந்தை ஏங்குகிற அவல நிலைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறீர்களே, இதுதான் உங்களது பெருமையா? தினமும் பஸ்ல பிரயாணம் பண்றேன், அந்த பஸ்ல அடிக்கடி ஒரு அம்மாவை சந்திப்பேயா. அந்த அம்மாவுக்கு 18 வயசு, ஒரு புள்ள தலையே நிக்காது, காலெல்லாம் சூப்பி போயிருக்கும். அந்த பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு வருவாங்க, காலெல்லாம் தரையில கடந்து இழுக்கும் ஐயா. அதை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும். அதை பார்த்தோன்னே பஸ்ல நாங்கள் முதல் சீட்ல இருக்கவங்க எல்லாரும் எந்திரிச்சிருவோம். அந்த பிள்ளைய அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்கார வச்சுட்டு வருவாங்க, தலையெல்லாம் ஆடிட்டே இருக்கும், கோழை எச்செல்லாம் வடிஞ்சிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், அக்கா இவ்வளோ சிரமப்பட்டு பஸ்ஸில் கூட்டு வரீங்களே, நீங்கள் வீட்டுக்காரர் கூட வண்டியில் கூட்டு போகக்கூடாதாக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அக்கா சொல்லிச்சு, எம்மா வீட்டுக்காரர் பிள்ளை இப்படி பிறந்ததுனாலே என்னை விட்டுட்டு போயிட்டாருமா, இந்த ஊரில் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தியா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவர் தான்மா இந்த பிள்ளைக்கு அப்பா, அவர் தான்மா எனக்கு புருஷன் சொல்லுது, இது சாபமா வரமாயா? ஆனால் அந்த குழந்தையும் பக்கத்துல இருந்து நம்ம பெத்த பிள்ளைய நம்ம காப்பாத்தணுமேங்கறதுக்காக ஒவ்வொரு தாயும் கண்ணீர் சிந்தி தூக்கி சமக்காலையா. இது வரமா சாபமாயா? சாபம் தான். இவங்க எல்லாம் உழைச்சிட்டு வர உழைப்புக்கு 2 பிள்ளைங்களை நமக்கு போதும்னு 2 பிள்ளைங்களை பெத்த பிறகு ஆஸ்பத்திரியில போய் ஃபேமிலி பிளானிங்ங்கிற பேர்ல தன்னுடைய உடம்பையே அறுத்து கூறு போட்டுக்கிட்டு வராளே ஒரு பொண்ணு, இது சாபமா வரமாயா? ஒரு மாசம் அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தா குனிஞ்சு நிமிர முடியாது, 3 மாசத்துக்கு வெயிட் தூக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அந்த ஆபரேஷனை நாங்களே பண்ணிக்கிட்டு நாங்களே வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்க கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு வாழ்றோம் ஐயா. இந்த வாழ்க்கை எங்களுக்கு வரமா அமைஞ்சிருக்கா சாபமா அமைஞ்சிருக்கு? இரக்கம் காட்டுபவன் இல்லாதவன், அக்கறை காட்டுபவன் அதிக பிரசங்கி, மரியாதை தருபவன் முட்டாள், உதவி செய்பவன் பிழைக்க தெரியாதவன், குரல் கொடுப்பவன் வேலை வெட்டி இல்லாதவன் என்று அர்த்தம் மாறிவிட்ட சுயநலம் மிகுந்த இந்த சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துன்னு நினைக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய வாழ்க்கை சவால்னு பேச வந்திருக்கு. இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சுச்சு, இந்த நாட்டுக்கு நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மலிஞ்ச மனசுக்கு நாமெல்லாம் சொந்தக்காரங்க அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே வெட்கப்படணும், வேதனைப்படணுங்க. இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக உங்கள் கையில் எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாங்க கல்வி. ஆனால் இன்னைக்கு கல்விகள்லாம் எப்படி இருந்துகிட்டு இருக்கு? ஒரு கவிதையில் அழகா சொல்லுவாங்க, புத்தகங்களே புத்தகங்களே எங்களுடைய மாணவர்களை கிழித்து விடாதீர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு கல்வியின் தரம் தாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதான உண்மை. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதே வயசுல உள்ள இன்னொரு பையன் தெருவோரமா நின்று பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஏன் என்ன மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு அப்படின்னு அவன் மனசுல தோணுச்சுன்னா அதுக்கு பேரு படிப்பு, மற்ற எல்லாமே சிலபஸுங்க. ஏன் வரலாற்றை படிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வரலாற்றை படைப்பது எப்படி என்று சொல்லி தராமல் போனதால் தானே இன்னைக்கு எவனுக்கு சமூக பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். உலகில் அடிமைப்பட்டு கிடப்பதெல்லாம் என் தேசம், அடக்குமுறைக்கு எதிராக எவன் போராடினாலும் அவனின் சகோதரன் சொன்னானே கியூப புரட்சியாளன் சேகுவாரே, அவனுடைய வாழ்க்கை ஒரு சவாலுங்க.
எத்தனையோ துப்பாக்கியினுடைய தோட்டாக்களுக்கும் பீரங்கியினுடைய மிரட்டலுக்கும் அடிபணியாத அவனுடைய சமூக பொறுப்பு தான் இன்னைக்கு கியூபாவை கல்வி அறிவுல தன்னிறைவு பெற்ற ஒரு நாடா உலக அரங்கில் உட்கார வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவனுடைய சமூக பொறுப்பு. அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா நாட்டு விடுதலைக்காக போராடி ஒரு மிகப்பெரிய விடுதலையை பெற்று தந்துட்டு பொலிவியா நாட்டுக்காக போராடும் போது குண்டடிப்பட்டு செத்து போன என்னுடைய கியூபா புரட்சியாளன் சேகுவாரே, அவனுடைய வாழ்க்கை ஒரு சவாலுங்க. வந்து குண்டடிப்பட்டு செத்தாங்கனாலும் கரங்கள் வெட்டப்பட்டு தான் அவன் புதைக்கப்பட்டான். அவனுக்கு 4 குழந்தைகள், 4 குழந்தைகளுக்கு தான் கடிதம் எழுதினான். வாழ்க்கையை எப்படி அனுபவிச்சிருக்கான் பாருங்க. நான் மீண்டும் வருவேன், உங்களை நெஞ்சார தழுவுவேன், என் 4 பிள்ளை செல்வங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், புரட்சிதான் உன்னதமானது, வேறு வாழ்க்கையெல்லாம் அற்பத்தனமானவை. ஆகவே அநியாயம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த அநியாயத்தை எதிர்ப்பதற்கான தைரியம் உங்களுக்கு வரட்டும். மீண்டும் ஒரு நாள் உங்களை காண வருவேன் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நான் வரல. இன்னைக்கு எந்த சமூக பொறுப்பாளனுக்கும் கருத்து சுதந்திரமே இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் ஊழலுக்கு எதிராகவோ ஒரு சமூக அநீதிக்கு எதிராகவோ ஒரு இளைஞனா என்னோட கருத்தை ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு ட்விட்டர்லயோ ஒரு சமூக வலைத்தளத்திலயோ என்னால் பதிவு பண்ண முடியல. சைபர் கிரைம் ஒவ்வொரு நிமிஷமும் என்னைய கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அநீதிக்கு எதிராக அந்த ஊழலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா என்னைய நக்சலைட்னு கூட்டி உள்ள வைக்கிற இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் ஐயா. ஐயா, இந்த குடும்பம் ஒரு குடும்ப நிறத்தை என்கிட்ட எதிர்பார்க்கு, இந்த சாதி ஒரு சாதிய நிறத்தை எதிர்பார்க்கு, இந்த சமூகம் ஒரு சமூக நிறத்தை என்கிட்ட எதிர்பார்க்கு. ஆனா எனக்குன்னு ஒரு நிறம் இருக்கிறதுங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லையா? கலீல் ஜிப்ரான் அழகாக ஒரு கவிதையிலே சொல்லுவான், இந்த குழந்தைகள் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் தானே அன்றி உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு வேறு வேலை இருக்கிறதுன்னு சொன்னானே. என் ஊர் நல்லா இருக்கணும், என் அப்பன் என் தாத்தன் வாழ்ந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற 150 இளைஞர்களுடைய திமிரு தான் இன்னைக்கு சங்கரன் கோயில்ல உதயம் அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு. கிட்டத்தட்ட 500 மரக்கன்றுகள் நாங்கள் எங்கள் நகரில் நடணும்னு சொல்லி முடிவெடுத்து எத்தனையோ பேர்ட்ட பெர்மிஷன் வாங்குறப்ப எங்களால் 300 மரக்கன்றுகள் மட்டும்தான் ஏன் நட்ட முடிஞ்சுச்சு. எத்தனையோ அரசியல் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் நடிகைகளினுடைய குத்தாட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கிற இந்த அதிகாரிகள் நாங்கள் ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும்னு சொன்னப்போ எங்களுக்கு பெர்மிஷன் தரல. என் ஊர் நல்லா இருக்கணுங்கிற முனைப்போட நான் எடுக்கிற முடிவுக்கு எனக்கு முட்டுக்கட்டையா இவங்க இருக்கிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் ஐயா. இன்னைக்கு சங்கரன் கோயில்ல இலக்கிய சோலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர் பார்க்க விராஜன் கிட்டத்தட்ட 8 சமூக சீர்திருத்த கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. மரபுகளை மன்னியுங்கள்ங்கிற தலைப்புல அவர் எழுதின ஒரு சமூக விழிப்புணர்வு கவிதை இன்னைக்கு மலேசியா பாட புத்தகத்துல பாடமா இருக்குன்னா அந்த சமூக போராளிக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அடையாளம் இருக்கா, ஒரு அங்கீகாரம் இருக்கா அப்படிங்கறத நான் கேட்கிறேன். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்போம், அவங்கள நாம கவனிச்சது இல்லை, ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுங்க யாரும் மறந்துடக்கூடாது. இந்தியா வேற்றுமையில ஒற்றுமை உள்ள நாடு, இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதே இந்தியால தான் இன்னைக்கு மணிப்பூர் மாகாணத்துல ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்களே ஐரோம் சர்மிளா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலுங்க. 14 ஆண்டுகள் திட உணவுகள் எதுவுமே உட்கொள்ளாம திரவ உணவுகள் மட்டுமே தன்னுடைய மூக்கு வழியா செலுத்திக்கிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ராணுவ ஆட்சிக்கு எதிராக, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலுங்க. என்னதான் சொன்னாலும் இந்த சமூக பொறுப்பாளர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிரப்பப்படாத காகிதங்களா மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷ சமூக வாழ்க்கைக்குள்ள போறான்னா அவன் அவனுடைய சுமூக வாழ்க்கையை இழந்தாகணும் அப்படிங்கிறது அங்க நியதியா இருந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ராணுவ வீரன் அப்பந்தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம வீட்டு எதிர் வீட்டுக்கு குடிவாரான்னு வச்சுக்கோங்களேன். தன்னோட மனைவியை வீட்டில் விட்டுட்டு தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு எல்லை பகுதியில் போய் கண்டிப்பாக போறார். ஆனால் அவனுடைய மனைவி மீதான தெருல உள்ள மற்றவனோட பார்வை எப்படி இருக்கு? அவளுடைய சேலையினுடைய மாறாப்பு விலகினால் கூட அதை மறைந்து நின்று பார்க்கக்கூடிய மனநலம் இன்னைக்கு நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஐயா நான் கேட்கிறேன், அவ கெட்டி இருக்கிறது சேலையா? ஐயா அவ கெட்டி இருக்கிறது சேலையா? இந்த நாட்டினுடைய தேசிய கொடிங்க. சமூக பொறுப்பாளர்களை எல்லாரும் மண்ணு தான் திட்டுவீங்க. நான் சொல்றேன், அவங்க மண்ணு தான், ஆனா இறுக்கி பிடித்தால் களிமண்ணாகவும் உதிர்த்து விதைத்தால் விளைநிலமாகவும் உருவாகக்கூடிய மண். ஆனா அவங்களை இறுக்கி பிடிக்கோ உதிர்த்து விதைக்கோ இங்க எந்த கைகளும் தயாரா இல்லை அப்படிங்கறதா உண்மை. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு சமூக பொறுப்பாளர்களுடைய வாழ்க்கை போராட்டம். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த்.
தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. ஜெய் ஹிந்த்.